அம்மா ஆங்கில வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன அது? அது கேட்டேன், பார்க்கல. அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் அமெரிக்கா போயிருந்தாருல, அவர் ஒரு தகவல் அனுப்பி இருந்தாரு. அதாவது இப்ப ட்ரம்ப் இது போட்டு வரி போட்டு பொருளாதார நெருக்கடி கொடுக்குறாங்க, பொருளாதார போர் நடவடிக்கை மாதிரி இந்தியாவை எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. இப்படி இந்தியாவில வந்து ஹைதராபாத், மும்பை, பெங்களூரு, புனே, டெல்லி, சென்னை இந்த 6 நகரங்களும் மிக முக்கியமான நகரம். சென்னையில ஸ்கில்டு லேபர் இருக்காங்க, அவங்களால எதையும் செய்ய முடியும், உருவாக்க முடியும். அவங்க எல்லாம் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி ஒரு வீடியோ பேசி இருந்தாரு. எனக்கு ஓரளவுக்கு தான் ஆங்கிலம் தெரியும், அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது இன்னொன்னு சொல்றாங்க, ஆசியாவோட டெட்ராய்டு, உலக அளவுல அமெரிக்காவுல அங்க அதிகமா, அது மாதிரி ஆசியாவுல சென்னை வந்து கார் உற்பத்தியில முக்கியமான நகரம், முதன்மையான நகரமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம சொன்னா ஏதாவது சொல்லுவாங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியதுதான். அதாவது ஒரு நூற்றாண்டு காலம் நீதி கட்சி ஆட்சிக்குல இருந்து அதுக்கும் முன்னாடியே கூட திராவிட பாரம்பரியத்துல அயோத்திதாசர் அந்த பக்கம் இருந்தே வந்து இத சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து இடையில ஒரு பெரும் எழுச்சியா பெரியார் வந்து கல்வி அதுதான் மனுஷனை வந்து சமத்துவமா நடத்தும், சுயமரியாதையோட வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட அது ஒரு அமைப்பா கொண்டு போய் சேர்த்து அவரோட கொள்கையை பின்பற்றிய அண்ணா, கலைஞர், அதுக்கு பிறகு வந்த ஜெயலலிதா கூட அதுக்கு முக்கியமான பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து இருக்கிற தமிழக அரசு வரைக்கும் இந்த கல்விதான் இந்த மக்களுக்கான உலக அளவுல நம்மள வந்து ஸ்கில்டு இருக்காங்க, இவங்களை வந்து நீங்க குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க அப்படின்னு பேச வச்சிருக்கு, ஒபாமாவை பேச வச்சிருக்கு. இதுல இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதாவது தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளியோ சொல்லுவாங்கல்ல, அந்த சீமான் கட்சியில ஒரு அம்மா இருக்குது கார்த்திகான்னு, அது ஏதோ சொத்து அது இதெல்லாம் பேசிட்டு அதை நீங்க குடுக்குற வரைக்கும் நாங்க பெரியார செருப்பால் அடிப்போம் அப்படின்னு சொல்லுது. பெரியாருக்கு சொத்து வந்து இந்த பணம் பொருள் அது இல்ல, பெரியார் இறந்தும் அவர் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கு வரைக்கும். கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் தமிழகத்தை முன்னாடி நிறுத்துறது, இதெல்லாம் ஒரு அந்த அம்மாவை அத அம்மான்னு சொல்றதுக்கு கூட அசிங்கமா இருக்கு. நாயின்னு சொல்லி திட்டலாம்னா அது நாயை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகுமே. ரொம்ப மோசமான ஒரு கருத்து மாறுபாடு இருந்தா கருத்தை பேசு. எப்படி ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க கொண்டாடுறாங்க, உனக்கு பிடிக்கலைன்னா கருத்தை வந்து முரண்பாடா நீ வை பேசு. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப இந்தியாவிலே உலக அளவுல பெருசா நினைக்கிறாங்க, இவங்களுக்கு அது மோசமா தெரியுது. அப்ப இவங்களோட சிந்தனை என்ன?